வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு 2வது ப்ரோமோ வந்திருக்கு. மறுபடியும் அருண் வெர்சஸ் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அருணுக்கு தெரியல. மத்த கண்டஸ்டன்ட்ட டீல் பண்ற மாரியே மஞ்சரிய டீல் பண்றாரு. ஆனா மஞ்சரி வேற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்னும் அந்த சீனியர் மோட்லயே இருக்கிறாரு. வைல்டு கார்டா அவங்க வந்தாங்க. முதல் வாரம் வந்து நீங்க சீனியர், அவங்க ஜூனியர் அப்படின்னு பார்த்தீங்க. ஆனா இப்பவும் அவங்க ஜூனியர், ஜூனியர் அப்படின்னு பார்க்குற அந்த மைண்ட் செட் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க தான் இவரு கேப்டனா இருந்தாரு போன வாரத்துல. இப்ப அவங்க கேப்டன் ஆயிட்டாங்கல்ல. இன்னும் என்ன சீனியர், ஜூனியர். அது இல்லாம மஞ்சரி இங்க சொல்றாங்க, "நீங்க டைல்யூட் பண்றீங்க, மார்க் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸான இடத்துல மார்க் பண்றாரு அருண்னு அவங்க சொல்றாங்க. உண்மையான்னு பார்த்தா ஆமா. இவரு கேப்டனா இருக்கும்போது அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தாரு. வைல்டு கார்டுக்கு அப்புறம் தான் இவரு பயங்கரமா பேச ஆரம்பிச்சாரு. இப்ப கேப்டனா இருக்கும்போதே ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல கூட மஞ்சரி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாரு. "காது குடுத்து கேட்க மாட்றீங்க" அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, "அப்ப நான் மூக்கா குடுத்து கேட்டுட்டு இருக்கேன்" அப்படின்லாம் சொன்னார்ல. இதுதான் அவருடைய காமெடி. அந்த காமெடிக்கு சிரிப்பும் வருதில்ல. கேப்டனா கடைசியா சௌந்தர்யாவ டீல் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா, அதே மார்க்கிங் தான், அதே ஸ்டைல் தான். ஆனா கொஞ்சம் பொலைட்டா பேச ஆரம்பிச்சிருந்தாரு. இப்ப கண்டஸ்டன்ட் ஆயிட்டார்ல. மறுபடியும் கோவமா வந்து, "என்ன மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க" அப்படிங்கிறாரு. என் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை லைவ்ல போம்போது அவரு சொல்லியிருந்தார்ல, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அர்ச்சனா வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, "டைட்டில் வின் பண்ணணும்னா மார்க் பண்ணா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு. இவரு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வந்துட்டு இருப்பாரு போல இருக்கு. அதான் மார்க் பண்ணிட்டு இருக்காரு. அர்ச்சனா சொன்னது பார்த்தீங்கன்னா, மத்தவங்கலாம் உன்ன மார்க் பண்ணா நீ டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத சரியா கேட்காம, நம்ம மார்க் பண்ணா டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்காரு போல இருக்குன்னாங்கல்ல. அதுதான் இங்க பார்க்க முடியுது. அந்த ஜோன்ல தான் அவர் இருக்கிறாரு தொடர்ந்து. அவருடைய மார்க்கிங் எல்லாம் இதான். காது குடுத்து கேட்காம மூக்கு குடுத்தா கேட்கிறேன் அப்படிங்கிறது அதே தான். அதே பேட்டர்ன தான் இங்க மஞ்சரி. மஞ்சரி எப்படின்னா, ஆப்போசிட்ல யாராவது ஒண்ணு பண்ணாங்கன்னா, அத அப்படியே கவுண்டர் நான் குடுக்குறேன். உங்க ஸ்டைல்லயே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி குடுக்குறாங்க. அந்த மாரி தான் இங்க. ஓ! மார்க்கிங்ன்னு சொல்ல வேணாவா? அப்ப கேலின்னு சொல்லட்டுமா? கிண்டல்ன்னு சொல்லட்டுமா? பகடின்னு சொல்லட்டுமா? அப்படின்றாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே பேட்டர்ன்ல தான் இருக்காரு. பகடியும் வேணாம், தெகடியும் வேணாம் அப்படிங்கிறாரு. அதே காது, மூக்கு, அதே காமெடி தான். ஒரே பேட்டர்ன் தான். அத விட்டு வரமாட்டேங்கிறாரு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, பவித்ரா வராங்க. பவித்ராவெல்லாம் ஈஸியா அருண் அடிச்சு காலி பண்ருவாரு. அவங்க கரெக்ட்டா எங்க பேசணுமோ, அங்க பேசாம பேசணுமேங்கிறதுக்காக சில இடங்கள்ல பேசுறாங்க. அது அப்பட்டமா தெரியுது. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, அவங்களால தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா எடுக்குறாரு. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ பழைய பேரிங் போன வண்டி சவுண்ட் இருக்குல்ல, அந்த மாரி இருக்கு. என்ன பேசுறாங்கன்னே தெர்ல. திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலும், ஒரு மண்ணும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அவ்ளோ ஹை டோன்ல, ஹை பிட்ச்ல எதுக்கு கத்துறாங்க? இதான் சௌந்தர்யா. இன்னசென்ட் உருட்டுகளா? இன்னசென்ட்லாம் கிடையாது. இதுதான் ஒரிஜினல் சவுண்டு. வாயே தொறக்காம ரியாக்ஷன் குடுக்குற வரை பார்த்தீங்கன்னா, அவங்கள இன்னசென்ட் நீங்க உருட்டலாம். ரொம்ப பியூரு, அன்பானவங்கள் அப்டின்லாம். இப்ப பார்த்தீங்களா, வாய தொறந்தா அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. சொந்த செலவுல சூனியம் வச்சுப்பாங்க வாய தொறந்தா. அவங்களுக்கு மட்டும் இல்ல. அவங்களுக்கு வந்து முட்டு குடுத்துட்டு இருக்கானுங்கல்ல உருட்டுகள். போன சீசன்ல வந்து மொக்க வாங்குன ஒரு கண்டஸ்டன்ட் உடைய அப்பா, அவரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே இவங்கள அப்படியே தூக்கி கொண்டாடுறாரு அவரு. சவுண்டு, வாவ்! சவுண்டு, சவுண்டு வாவா! அப்படியே இன்னசென்ட்டா இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாம், உண்மையா இருக்கிறாங்களாம். என்ன உருட்டு உருட்டுறாங்க. இவங்க இந்த குரூப் என்ன தெரியுமா பண்றாங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு வந்துட்டு, உள்ள இருக்கிற நியூஸ வந்து லீக் பண்றது. லீக் பண்ணிட்டு, அது மூலியமா ஒரு கிரவுட் வந்து, சரி என்ன நடந்துச்சு அடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வராங்கல்ல, அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. இந்த மாரி கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணி. ஒரு விஷயம் நான் நேத்தே சொன்னேன். எனக்கு அவங்கள வந்து பழைய கண்டஸ்டன்ட்ட இழுத்து, அவங்கள வந்து கேலி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனா சம்பவமா பார்த்தீங்கன்னா, போன சீசன்ல நிக்சன் அந்த ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட பண்ணான்ல, தடவி விடுறேன், தடவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருவத்தையும், நெத்தியும் தடவிட்டு இருந்தான்ல, அதே தான் நேத்து சௌந்தர்யா அக்கா பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிக்சன் சௌந்தர்யா அந்த கண்டஸ்டன்ட்க்கு பண்ணது தப்பு அப்படின்னா போன சீசன்ல. இப்ப சௌந்தர்யா நிக்சனுக்கு இவன் ஜெஃப்ரிக்கு பண்றதும் தப்பு தானே? ஜெஃப்ரி பண்றான். ஜெஃப்ரியும் கைய புடிச்சு தடவிட்டு இருக்கான். இது பண்ணிட்டு இருக்கிறான். எல்லா கண்டஸ்டன்ட் கூட அப்படி இருக்கிறான். அது தப்பு. அத அடிப்போம். அது வேற. அதே நேரத்துல இவங்க இடம் குடுக்குறது மட்டும் இல்லாம, இவங்களும் அத பண்றாங்கல்ல. கரெக்ட்டா அந்த ஆக்ஷன் அப்படியே இருந்ததுங்க. அவன் நிக்சன் எப்படி பண்ணானோ, அதே தான் இங்க சௌந்தர்யா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி பண்ணும்போது, வெறும் ஆண்கள மட்டும் அடிக்கிறீங்களே, குறை சொல்றீங்களே, பெண்களும் சொல்லுங்க. இவங்களுக்கு என்ன பேருன்றாங்க. அத தான் நானும் கேட்டேன். அவங்களுக்கு என்ன பேரு? அத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா, அசலுக்கு வந்து தடவல் மன்னன்னும், இவன் நிக்சனுக்கு வந்து காஜி அப்படின்னு பேர் வச்சாங்கல்ல. ஜெஃப்ரிக்கும் காஜி மன்னன் வைக்கலாம். அதே போல அப்படி வச்சீங்கன்னா, அப்ப சௌந்தர்யாக்கு என்ன பேரு? அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வருதுல்ல. ஸோ சம்மந்தமில்லாம வெளிய உருட்டுன உருட்டுகளுக்கெல்லாம் பாருங்கப்பா, தொண்ட கிழிஞ்சு கத்துறாங்கல்ல. பாயிண்ட் வேலிடா இருந்தா,
அவங்க நிதானமாக பேசலாமே. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டு அப்படின்றவங்க, இல்லை ரியாக்ஷன் கொடுக்குறேன், நான் அடிச்சேனா அப்படின்லாம் கேட்டவங்க, இப்போ வந்து கொடுக்க வேண்டியது தானே அந்த ரியாக்ஷனை. ஏன் இப்படி கத்துறாங்க? வாயை திறந்தா அவ்வளோதான் காலி. ஸோ ஒரு விதத்தில் இப்போ சௌந்தர்யா மாதிரி ஆளை டீல் பண்ணுறதுல அருண் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டு வராரு அப்படின்னு புரியுது. இந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் மஞ்சரி தான் சிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. கத்துறதோட நிப்பாட்டிங்க மஞ்சரி. அதுக்கப்புறம் அழுதுறாதீங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அதே நேரத்தில் இப்போ சௌந்தர்யாவை டீல் பண்ணும்போது அருண் வந்து எவ்வளோ பொலைட்டாக மார்க் பண்ணாலும் ட்ரிகர் பண்ணாலும் அந்த நேற்று இதுலேயே பார்த்தோம்ல, நேற்று அது சாட்டர்டே இதுலேயே அவர் வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன வந்து இழுக்காத, என்ன ஏன் இழுக்கிற அப்படின்னும் போது, சரி ஓகே நான் இப்படி சொல்கிறேன், ரொம்ப பொலைட்டாக ரொம்ப அமைதியாக சொல்கிறேன், அவங்க சௌந்தர்யா வந்ததுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அந்த மாதிரி தான் கேப்டனாக இருக்கும்போது மஞ்சரி டீல் பண்ணும். அது அருணாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கண்டஸ்டன்ட்டையும் சரி. கேப்டனாக இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நான் 1 to 1 கொடுக்குறேன். இப்போ மஞ்சரி கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது டீல் பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறது, இல்லை எதிராளி என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் ஓகே. பட் கேப்டன் மஞ்சரி அதை பண்ணலாமா அப்படின்னா அங்கே தான் அவங்க மாட்டுவாங்க. இவங்க நாமினேட் பண்ணுவாங்க எண்டில், அதுக்காக பயப்படணும் அப்படின்லாம் நான் சொல்ல. பட் கேப்டன் மஞ்சரி அப்படின்னும் போது கொஞ்சம் பொலைட்டாக டீல் பண்ணலாமே. நீங்களும் ஏன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். விஜேஎஸ் வந்து வீக்கெண்டில் வந்து வச்சு செய்வார், கேட்பார் இதை. ஸோ அதனால மஞ்சரி அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக ஆகணும், ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏன்னா அருணே ஆயிட்டார்ல வீக்கெண்டில். ஸோ போக போக இவங்க ட்ரெயின் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ அருணுடைய முகத்திரை கிழிஞ்சது அப்படிங்கிறத விட சௌந்தர்யாவுடைய முகத்திரை ஒரே ஒரு சின்ன போர்ஷனில் வந்தாலும் எனக்கு அதை தான் கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே யாருக்கு பெருசாக உருட்டுறாங்களோ அவங்கள தான் முதல்ல அடிக்க வேண்டியது இருக்குது. அருணுக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக உருட்டுகள் வெளியே இல்லை. அக்கா போன சீசன் டைட்டில் வின்னர் அக்கா பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்கணும்னு நினச்சி என்னவோ ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்க விஜய் சேதுபதியே புள்ளி பண்ணுறாரு, மார்க் பண்ணுறாரு எங்கள் ஆளை அப்படின்லாம் கூட முதல்ல வீடியோ எடிட்லாம் போட்டாங்க. இனி இந்த மாதிரிலாம் அருண் பண்ணிட்டு இருந்தால் அந்த வீடியோ எடிட்லாம் போட முடியாது இல்லை. ஸோ அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.